9th முடிச்சிருக்காங்க அவங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ரோட்ல பார்த்து இந்த பொண்ணை பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் முடிஞ்சது. இப்போ நான் தங்கியிருக்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் வந்துட்டு சங்கர் சரோட ஆஃபீஸ் இருந்தது. ஓகே ஓகே. கூப்பிட்டு வர வச்சாங்க. எல்லா ஹீரோயின்ஸையும் பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு பாப்பா இந்த இப்போ இது நான் செலக்ட் பண்ணிருக்கேன் வந்து பாருப்பா அப்படின்னாரு. திறந்து பார்த்தா வந்து ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படியே தான் வச்சு உட்காந்துருக்காங்க அவங்க அம்மாவோட. சார் என்ன சார் புரியல அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னாங்க. சார் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும். அதுதான் எனக்கு கதை தெரியாது. கதை ஃபுல்லாக தெரிஞ்சால் நம்ம அட்லீஸ்ட் சொல்லலாம். எனக்குமே ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் சினிமா. ஐம் ஜஸ்ட் அதாவது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அப்போ தான் கற்றுட்டு இருக்கேன் சினிமாவை. சரி சார் ஓகே சார் அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, கதையும் தெரியாது. ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்களே சார்னு கேட்டேன். நீ படம் பாரு தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சூளைமேட்டில் வளர்ந்ததுனால எனக்கு மெக்கானிக் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தாங்க. ஓகே. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் எனக்கு புதுசாக இல்லை. அந்த படத்தில் வந்துட்டு இந்த சைடில் உட்காந்துட்டு ஓட்டுறது, பட் மதுரை ஸ்லாங் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு வாரம் என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ ஏன்னா ஒரிஜினல் மெக்கானிக் ட்ரெஸ் வந்துட்டு ஹேங் பண்ணிவிடுவாங்க. ஹி வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் பீங் ரியலிஸ்டிக். மேக்கப் மேன்லாம் உள்ளே வந்தாங்கன்னா அடித்து விரட்டிடுவார். ஓகே. இவங்க மூஞ்சில் ஏதாவது பவுடர் பட்டுச்சு அவ்வளோதான் முடிஞ்சுது. லிப்ஸ்டிக்லாம் பார்த்தாருன்னா அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து மேக்கப் கிடையாது. எக்ஸ்ட்ரா இந்த கருப்பு பூசுவாங்க, கருப்பு பூசி க்ரீஸ் போடுவாங்க, ஒரிஜினல் க்ரீஸ். ஸோ இப்படி தான் நிலைமையே இருந்தது. எனக்கு ஆஃபர் வந்தது ஆக்சிடென்ட்லாம் வந்தது. ஸோ என் வீட்டில் ஒரு டிஸ்கஷன் இருந்தது 10th எதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு. எங்கள் அம்மா ஷி வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் வித் யூனோ நீ நடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஷி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ அதில் வந்து தென் ஐ திங்க் வி ஹேட் லைக் 3-4 days ஆஃப் டெஸ்ட் ஷூட் இல்லையா. அண்ட் இம்மீடியட்லி தே செட் யூ ஆர் செலக்டட். ஸோ ஸ்கூலில் ஒரு 20 days லீவ் எடுத்து அங்கே போயிட்டு கடைசியில் டிசி வாங்கி அப்படியே ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் ஸோ ஐ வுடன்ட் சே, ஐ திங்க் அதுவாக வந்த ஆஃபர். எனக்கு அந்த வயசில் நான் என்ன உட்காந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஓகே. அது உங்களுக்கு அப்போ என்ன இதாச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியாது இல்லையா? இந்த என்ன ஸ்டோரி 9th முடிச்சிருக்காங்க அவங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ரோட்ல பார்த்து இந்த பொண்ணை பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் முடிஞ்சது. அபுசாலி ஸ்ட்ரீட்ல இப்போ நான் தங்கியிருக்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் வந்துட்டு சங்கர் சரோட ஆஃபீஸ் இருந்தது. ஓகே ஓகே. கூப்பிட்டு வர வச்சாங்க. வர வச்சுட்டு என்ன ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவர் சீங் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பாலாஜி சார் வந்துட்டு எப்படின்னா ஒரு விஷயத்த உடனே ஒரு நாளில் சாட்டிஸ்ஃபை ஆகிற கேரக்டர் கிடையாது. ஹி கீப்ஸ் இம்ப்ரூவைசிங், மைண்டில் போட்டு ஓட்டி கடைசி வரைக்கும் அப்படி எல்லா ஹீரோயின்ஸையும் பார்த்துட்டே இருக்கார். திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு பாப்பா இந்த இப்போ இது நான் செலக்ட் பண்ணிருக்கேன் வந்து பாருப்பா அப்படின்னாரு. திறந்து பார்த்தா வந்து ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படியே தான் வச்சு உட்காந்துருக்காங்க அவங்க அம்மாவோட. சார் என்ன சார் புரியல அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னாங்க. சார் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும். அதுதான் எனக்கு கதை தெரியாது. கதை ஃபுல்லாக தெரிஞ்சால் நம்ம அட்லீஸ்ட் சொல்லலாம். எனக்குமே ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் சினிமா. ஐம் ஜஸ்ட் அதாவது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அப்போ தான் கற்றுட்டு இருக்கேன் சினிமாவை. சரி சார் ஓகே சார் அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, கதையும் தெரியாது. ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்களே சார்னு கேட்டேன். நீ படம் பாரு தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி ஓகே கரெக்ட். பட் அது டைரக்டரோட விஷன் அவ்வளோ கரெக்டாக இருக்குங்கிறது வந்துட்டு ஒன்ஸ் யூ see the film then you clearly know it. ஸோ அதனால் வந்துட்டு both of us had no choice. அங்கே அந்த இடத்துல செலக்ட் பண்ணுற லெவலுக்குலாம் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஆப்ஷன்.